ரொம்ப தெரிஞ்ச நண்பர். என்னன்னு தெரியல, இன்னைக்கு பர்சன்டேஜை பேசிட்டு போயிருக்கார். ஒரு கவிதை படித்தாலே போதை ஏறி. கொக்கோடு பறந்த மீன் தான் நீந்திய குளத்தின் முழு பரப்பையும் பார்த்தது. நம்மெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்முடைய இங்கே நிறைய இயக்குனர்கள் இருக்கிறாங்க. ஐயா லிங்குசாமி இருக்கிறாரு, அதே போல் கௌதம் வாசுதேவ மேனன் இருக்காங்க, எங்கள் ஐயா சரண் இருக்காங்க, இன்னும் பல இயக்குனர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் திரைப்பட இயக்குனர்கள். பெண் இயக்குனர்கள் இருக்கிறாங்க, இப்போ ரேவதி மாதிரி இருக்கவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி ஒரு இயக்குனர் யாருன்னு கேட்டால், உலகத்தமிழ் சங்கத்தினுடைய மதுரையில் அமைந்திருக்கின்ற தமிழ் சங்கத்தினுடைய இயக்குனராக எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு பிரதிநிதியாக இருக்கின்ற வணக்கத்திற்குரிய பேராசிரியை டாக்டர் பர்வீன் சுல்தான் அவர்கள் இப்போது தன்னுடைய கருத்துரையை தர இருக்கிறார். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். லிங்கு பெயரிடப்படாத ஆறுகள் புத்தகம் வெளியிடுகிறோம், நீங்கள் பேச வேண்டும் என்கின்ற கட்டளை லிங்குசாமி அவர்களிடமிருந்து வந்திருந்தது. அதை உடனடியாக தேதியை குறித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் உடனடியாக தேதியை குறித்து கொண்டேன். லிங்குசாமி அவர்களின் மீது எனக்கு அளப்பரிய மரியாதை. எப்பொழுதும் கவிஞர்கள் அப்படித்தான். தான் என்ன நினைக்கிறோமோ அதை தனக்குள்ளேயே வைத்துக்கொள்ள தெரியாதவர்கள். அதை எப்படியேனும் கடத்தி விடுவார்கள். அப்படி கவிதையை கடத்த தெரிந்த ஒரு கலைஞன் லிங்குசாமி. மேடையில் பெருமக்கள் நிறைய பேர் வீற்றிருக்கிறார்கள். நம்முடைய ஐயா ஞானசம்பந்தம் அவர்கள் நகைச்சுவையை பேசினால் காமெடிங்கிறதுக்கும் ஹியூமருங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹியூமர் இருக்குல்ல, அது நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் யோசிச்சாலும் குலுங்கி குலுங்கி உள்ள சிரிக்க வைக்கும் நம்மள. அவருடைய குரலே ஒரு ஹியூமர் குரலாக இயற்கை அவருக்கு கொடுத்துருச்சு. அவருடைய டோன், தொனி, எது சொன்னாலும் அவர்கிட்ட நம்ம சிரிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இயற்கை வரம் பெற்ற நம்முடைய ஞானசம்பந்தம். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் கவிதை வைப்பார் லிங்குசாமி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஃப்ரேமை கவிதையாக வைக்கிறது கௌதம் அவருடைய பார்த்துருக்கேன். கவிதையாகவே இருக்கிறது அபிராமி. பிருந்தா சாரதி என்னுடைய கெழுதகை நண்பர். என்னை புலிக்குட்டி என்று அன்போடு அழைக்கக்கூடிய அண்ணன் ஜெயபாஸ்கரன், அண்ணன் சிவகுமார். இப்போது ஜெயபாஸ்கரர் அண்ணா அவ்வளவு ஆற்றொழுக்காக பேசுகின்ற பொழுது நான் அண்ணா என்று ஏன் தடுத்தேன்னா, அவர் கவிதையை மட்டும் சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் நான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். அதையே நானே சொல்லிக்கிறேனேன்னு சொல்லிட்டு தான். ஃபோனில் ஒரு வாட்டி சொன்னார், புலிக்குட்டி கீழே விழுந்துட்டேன், பதறிட்டேன். நான் எங்கன்னா ஒரு மலைச்சரிவுக்கில் வரும்பொழுது விழுந்துட்டேன் சொல்லிட்டு அவர் சொன்னார் பாருங்க, உண்மையான கவிஞன். ஏன் தெரியுமா? அவர் சொல்கிறார், அந்த மலையை பார்த்து கொண்டே வந்தேன், அந்த மலையை என்னுடைய கால்கள் கடந்து கொண்டே இருந்தது, எங்கே சரிந்ததுன்னு தெரியலை, விழுந்துட்டேன் புலிக்குட்டி. தூக்கிட்டு வந்துட்டாங்க, கொஞ்ச நேரத்தில் மேகம் கவிழ்ந்துருச்சு, ஒரு 10 நிமிஷத்தில். அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொல்லிட்டு சொல்கிறார், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னும் நான் மலையை பார்ப்பதற்கு எனக்கு 2 கண்களாக இருந்த என் கண்ணாடி இன்னும் அந்த மலையை அங்கேயே பார்த்து கொண்டு தான் இருக்கிறதுன்னு சொன்னேன். நான் உடனே எனக்கு கண்கள் பணிச்சிருச்சு, என்ன நான் வழியிலையும் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு. ஆக இந்த மேடையில் இருப்பதற்கு என்று ஒரு தகுதிப்பாடு இருக்கிறது என்றால் அது கவிதை மனம்தான். கால்டுவெல் ரொம்ப தெரிஞ்ச நண்பர். என்னன்னு தெரியல, இன்னைக்கு பர்சன்டேஜை பேசிட்டு போயிருக்கார். உங்கள் சான்ஸ் முடிஞ்சு போச்சு. 100% இருக்கக்கூடிய ஒரு பெண்மையை பார்த்துருக்கீங்களா? அதற்கு பேர் பராசக்தி. அதான் நான்
வெறும் அழகியலாகவே பார்த்து கொண்டிருந்தால் அப்படித்தான் தோன்றும். சக்தி வடிவமானவள் அவள். நம்முடைய லிங்குசாமி சாரை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அந்த சில கவிதைகளை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துவிடவே முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் தமிழக அரசு நிறுவனமான உலகத் தமிழ்ச் சங்கத்தில் துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் பொறுப்பெடுத்து நான் 1 மாதம் கூட நிறைவடையவில்லை. நேரடியாக அங்கிருந்து புறப்பட்டு நான் வருகிறேன். வந்துவிடவே முடியாத சூழ்நிலையில் கூட நான் லிங்குசாமி அவர்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நான் எப்பொழுதும் அப்பா என்று அழைப்பேன். கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவருக்கு அவர் ரொம்ப நெருக்கம். என்னுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் ஷாஜமாலுதீன் அவர் ஒரு இயற்கையாக ஒரு கவிஞர். அவர் உருதுல அவர் கவிதை சொல்லுவார். அந்த கவிதைகள் என்னுடைய வீட்டில் ஒரு புகை போல, ஒரு சாம்பிராணி புகை போல இருக்கும் வீட்டில். அப்பா இருந்தாருன்னா கவிதை அப்படி இருக்கும். எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்து, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை சார், என்னுடைய அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு நான் அந்த கவிதைகளை கேட்கும்போது அவர்களுடைய கண்களை பார்ப்பேன். அதற்கு பிறகு அந்த கண்களை அப்படியான ஒரு கண்கள், ஒரு நீர் கோர்த்து ஒரு ப்ளூ கலர் கொஞ்சம் இருக்கும் அப்பாவுக்கு அந்த கண்ணுக்குள்ள. எந்த கவிதை சொன்னாலும் உடனே கண்ணெல்லாம் ரெட் ஆகி ஒரு மாதிரி நீர் கோர்க்கும். அந்த கண்களை நான் மறுபடியும் லிங்குசாமி அவர்களின் கண்களில் பார்த்தேன். அது எப்படி வரும் அப்படின்னா, சும்மா ஏதாவது ஒரு பூ மலர்ந்தா கூட அப்பாவால் சிரிக்க முடியும். ஒரு குழந்தை அழுதா அப்பாவால் சேர்ந்து அழ முடியும். இந்த கவிதை மனசு இருக்குல்ல, அந்த மனசு தான் முக்கியம். இந்த மனம் கொண்டவராக லிங்குசாமி அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் நான் ஒரு பேராசிரியராக 25 ஆண்டுகள் இணை பேராசிரியராகவும் எஸ்ஐடி கல்லூரியில் தமிழ் துறை தலைவராகவும் பணியாற்றி இருக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த மாணவர்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்ப்பது, ஒரு விஷயத்தை பரவலாக்குவது மிக மிக கஷ்டம். முக்கியமாக கவிதைகளை. இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கவிதை புக்கு போடுறீங்க. யார் படிக்கிறா? யார் படிக்கிறாங்க? படிக்க வைக்கணும்ல. படிக்க தகுந்த நூல்கள் தானே அவை. அப்படித்தானே அந்த புத்தகங்கள் வருது. அதை பரவலாக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு பல பேர் கவிதை எழுதுறத நிறுத்திட்டாங்க. நான் சொல்லுகிறேன், வரலாறு சொல்லுகிறேன், கடந்த 4 ஆண்டு காலமாக 5000 எடுத்துக்கிட்டா கூட 20,000 பேரை கவிதை எழுத, அதுவும் மற்றவர்கள் வாசிக்க, இன்பமாக வாசிக்க வைத்த கவிதைகளை எழுத வைத்தவர் லிங்குசாமி. அவர் கவிதையை எழுத வைக்கிறார். என்கிட்ட சொல்றார், அம்மா இந்த வாட்டி 8000 கவிதைம்மா. எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம், இந்த பிருந்தா சாரதி, இந்த ஜெயபாஸ்கர் அண்ணாலாம் தான் அந்த குழுவில் இருக்கிறாங்க. ஒரு கவிதை படித்தாலே போதை ஏறிடுது. எப்படி உயிரோடு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 8000 கவிதைகளை படித்து அதிலிருந்து 500 எடுத்து, அதிலிருந்து ஒரு 50 எடுத்து, அதில் ஒரு முதல் பரிசு அறிவித்து அந்த புத்தகத்தை போடுறது இருக்குல்ல. நான் இப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லும் போது கேமரா லிங்குசாமி சார்கிட்ட போடுங்க, இதுக்கு முன்னால் எடிட் பண்ணி போடும்பொழுது இந்த பெரிய மூச்சு ஒன்று விட்டார் அவர். 8000 பேரை கவிதை எழுத வைப்பது, அந்த கவிதைகளை கொண்டு அதில் அப்படியே அதை சல்லிச்சு அதிலிருந்து ஒரு கவிதை எடுக்கிறது இருக்குல்ல, முதல் பரிசு பெற்ற கவிதை. எனக்கு ஒரு முறை நான் பேசிக்கொண்டே இருந்தேன், லிங்கு சார், ஏதோ ஒரு குழந்தைகளுடைய கூட்டம் தான், மாணவர்கள் கூட்டம். அதை பேசுகிறேன், எனக்கு வார்த்தைகள் வரவில்லை, எனக்கு தழும்புகிறது, எனக்கு தொண்டையெல்லாம் அப்படியே அடைக்குது. இப்படி எழுதிட்டானே ஒருத்தன், இப்படி எழுதிட்டானே, இவர் தான் அந்த புக்கா போடுறார். அது தலைப்பே அந்த புத்தகத்துக்கு அதுதான். நான் நினைக்கிறேன் 3வது புத்தகம்னு நினைக்கிறேன். மெல்ல அசைந்தது கோவில் யானைன்னு பேர் அதுக்கு. அந்த கவிதையை நான் சொல்லுகிறேன், இன்று இரவு உங்களால் உறங்கவே முடியாது. தன் நிழலை காடென நினைத்து மெல்ல அசைந்தது கோவில் யானை. ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்துருக்குறோமா அந்த யானைய? இந்த சுப்புலட்சுமி ஒருத்தி இறந்து போனா குன்றக்குடியில். எப்படி செத்து போனா அவ எனக்கு ஃப்ரெண்டு. நான் போனா அவளுக்கு நான் பெரிச்சம்பழம் வாங்கி தரேன். இறந்து போனா.
எங்கேயும் இல்லை. அவர்கள் எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு பாகர்களிடத்திலும் ஜூலையும் கோவில்களையும் யானைகள் இருக்கின்றன. அந்த யானை காலிலே சங்கிலி போட்டிருக்கக்கூடிய அந்த யானை தன்னுடைய நிழலை காடன நினைத்து அப்படி அசைஞ்சதுன்னா என்ன மாதிரியான மனசு இருக்கணும் அந்த கவிஞனுக்கு? அவர்கள்தான் உயிர்களை காப்பாற்றக்கூடியவர்கள். நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாம் மழை என்றால் இந்த ஒரு கவிதை இப்படி எழுதுகின்றவர்களால் மழை பெய்யும். இந்த மனம்தான் ஹைக்கூ. ஒன்றும் இல்லை, நான் இந்த முறை எங்களுடைய தமிழ்ச்சங்கத்துக்கு சங்க கூடத்துக்கு அமைச்சர் வந்திருந்தார். ஒரு மரத்தை அப்படி நடுறதுக்காக அவர் கையில் கொடுத்தேன். வாங்கி அவர் நட்டுவிட்டு போனார். பக்கத்தில் ஒரு பேராசிரியர் சொல்கிறார், ஒரு வினாடியில் இங்கு ஹைக்கூ நிகழ்ந்தது. திரும்பி பார்த்தேன், இல்லை, நீங்கள் அவருக்கு தரும் பொழுது அதை அவர் அப்படி பெற்று ரொம்ப கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஒரு வினாடி பணிந்து அதை கொடுத்தீர்கள். அவர் அதை தூக்கிறதுல கஷ்டப்பட அந்த பணிவு இருக்குல்ல, மற்றவர்களுடைய உயிரை தொடுவது இருக்குல்ல, அது ஹைக்கூ. அந்த ஹைக்கூவை தொட்டவர்கள் மிகச்சிலர் தான். எல்லோராலும் ஹைக்கூ எழுத முடியாது அண்ணா, சிலரால் தான் எழுத முடியும். அந்த சிலரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி தூக்கி போடுறாங்களே. அப்போ அண்ணன் பேசினார், 3 காப்பி என்றார்கள், 4 காப்பி என்றார்கள், 3 முதியவர்கள். 2ஆம் பரிசு கவிதை அது இந்த வருஷத்துல. பின்னால இருந்து தம்பி துடிக்குது, அது டீ இல்ல காப்பி, எல்லாம் ஒண்ணுதான் அவரு. இல்ல, டீயும் காப்பியும் ஒண்ணு இல்ல, முதியவர்களுக்கு டீயும் காப்பியும் ஒன்றில்லை. நண்பர்களோடு சேர்ந்து உட்காருகின்ற முதியவர்களுக்கு டீயும் காப்பியும் ஒன்றில்லை. 3 காப்பி என்றார்கள், 4 முதியவர்கள் என்பதுதான் கவிதை. அதிலெல்லாம் விளையாடப்படாது. அவர்களை அவர்களாக இருக்க விடுவதற்கு இல்லையா? நான் அண்ணா கிட்ட சொன்னேன்ல, அவர் சொன்ன சில கவிதைகள்ல ஒரு கவிதை எப்போதும் எனக்கு மனசுல நின்ன கவிதையை சொல்றேன். இதில் எல்லா கவிதைகளையும் மனசுல நின்றுச்சு லிங்கு சார். எல்லாத்தையும் பேசினா புக்கு வாங்க மாட்டாங்க. சில ஒரு சில கவிதைகளை மட்டும் சொல்றேன். இந்த கவிதைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கலை மனம், கவி மனம் இருக்கு. இந்த கலை மனம் இல்லாமல் இந்த கவிதையை எழுதவே முடியாது. நீங்களும் நானும் எழுத முடியாது. பாடலாசிரியர்கள் இருக்கிறீங்கல்ல, நீங்க பாட்டு வாங்குறீங்கல்ல சார், நீங்க எல்லாம் சினிமால இயக்குனர்களா இருக்கக்கூடிய பாட்டு வாங்குறீங்கல்ல, எழுதப்பட்ட பாட்டு எல்லாம் கவிதை கிடையாது. அந்த பாட்டில் ஏதோ ஒரு வரி தான் கவிதை. அவன் தான் கவிஞன், அவன் தான் காலத்தால் நிற்பான். புரட்சி கமால் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கவிஞன், பாரதிதாசன் மாதிரி இலங்கை கவிஞர். அவர் நெஞ்சில அந்த லுங்கியை கட்டிக்கிட்டு ஒரு முண்டாபணியனோட மேலே கீழே நகர்ந்துட்டு இருந்தாராம். அவருடைய மாணவர் பதிவு செய்கிறார். நகர்ந்துட்டே இருந்தவர். எப்படி எழுதி என்னப்பா எழுதிட்டான், யார் எழுதிட்டான், என்ன சார், இல்லைங்க எப்படியா எழுதிட்டான், இவன் எப்படி எழுதிட்டான், என்னென்ன கண்ணதாசன் புக்கு திருப்பி கிடக்குது. என்ன வரி தெரியுமா? நீங்களும் நானும் ரொம்ப கேட்ட பாட்டு தான், மலர்ந்தும் மலராத மலரும் விழி வண்ணமே. உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். நீங்களும் நானும் எழுதிடலாம். மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே எல்லாம் கஷ்டமான வரி கிடையாது, எழுதிடலாம். எழுதவே முடியாத வரி என்ன தெரியுமா? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. இதை எழுத முடியாது, கவிஞன் தான் எழுத முடியும். எல்லோரும் தான் பார்க்கிறோம், ஆனால் சிலருக்கு தான் அது பதிவு செய்ய வருகிறது. கொக்கு தான், நிழல் தான், பியானோன்னு வருது இல்ல, அந்த வினாடி நிகழ்கிறது இல்லையா? நான் சொல்றேங்க, கடவுள் கூட நிகழ்வது தான், எங்கேயோலாம் இல்லை, அது நிகழ்கிறது. அம்மா அப்பா மனம் காதல் காமம் நிகழ்கிறது. நிகழ்ந்தால்தான் நான் உன்னை நேசிக்கிறேன், அப்புறம் உனக்காக நான் என் உயிரையும் விட்டுருவேன், அப்புறம் நான் என்ன பண்றது? சிம்பிள் கொஸ்டின். அது வேறங்க, அது அந்த உணர்வு வேறு. ஐயா அந்த வாட்டி வரலையா, நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்க போறோம்.
ஒரு ப்ரோக்ராமுக்கு ஃப்ரான்ஸ்க்கு. அங்கே வெர்சல் பேலஸ் அதுக்குள்ளே நாங்கள் போகிறோம். 3 மணி நேரம்ன்றாங்க. எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. நான் மட்டும் ஒரு பெரிய ஓவியத்தை மட்டும் பார்த்துட்டு நிற்கிறேன். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் அந்த ஓவியத்தை தாண்டவே இல்லை. முடிஞ்சால் நீங்களும் அங்கே கடக்கும் பொழுது அதை பாருங்கள். பெரிய ஓவியம், பெரும் மழை இரவு, பெரிய ராட்சதன் மேலிருந்து இறங்குறான். ஒரு ஆணை இப்படி 2 கரங்களால் இப்படி பிடிச்சிருக்கான். அவ்வளோ டீட்டெயில் அந்த ஓவியம் பிடிச்சிருக்கான். அவன் காலை பிடிச்சிட்டு இருக்கிறா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு காலால் தான் ஒரு காலை பிடிச்சிருக்கா. 2 கையிலையும் குழந்தைகளை பிடிச்சிருக்கா. அந்த குழந்தைகளுடைய கால்களை 2-3 பெண்கள் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பெண்களினுடைய கால்களை 4-5 ஆண்கள் பிடித்திருக்கிறார்கள். அப்படி சங்கிலியா தொங்குது. அவன் பறக்கிறான். இதான் காட்சி. நான் பார்த்துட்டு வெளியில வந்துட்டேன். மனசுல ஒரு டவுட்டு. பெருமழை இரவு, பெருமழை இரவு ஓவியம் வரைஞ்சானே, எங்கிருந்து இவன் லைட் எடுத்தான்னு பார்த்தேன். மறுபடியும் உள்ள ஓடினேங்க. நான் உள்ள ஓடி பார்த்தா அந்த பெருமழை இரவின் பாறைகளுக்கு நடுவில் எங்கேயோ ஒரு மின்னல் வெட்டுகிறது. அந்த மின்னலின் வெளிச்சத்தில் அவன் இதை வரைந்திருக்கிறான். இதுதான் இந்த கவிதை. எப்போதும் கூவும் அந்த குயிலை காட்டி கொடுத்தது ஒரு மின்னல். கருப்பா தானே இருக்கு, யாரும் தான் பார்க்க முடியாதுல்ல. இருட்டாச்சுன்னா கருப்பு அப்படி. ஆனால் மின்னல் அடிச்சதுல கவிஞனுக்கு குயில் கண்ணில் பட்டுருச்சு. அந்த குயிலை காட்டி கொடுத்தது ஒரு மின்னல் அப்படிங்கிற ஒரு கவிதைகளுக்கு ஊடாக இருக்கின்ற உயிர்ப்பை, தேடலை, நாட்டத்தை, வாழ்க்கையை, கரைதலை நான் புரிந்து கொள்கிறேன், புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். அதுதான் கவிதையாக எனக்கு இருக்கிறது. இன்னொரு கவிதை அவருடையது. இங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க போல இருக்கு. அண்ணா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. யார் எத்தனை முறை எந்த கவிதையை சொன்னாலும் நான் அதை வித்தியாசமாக சொல்லிவிட முடியும். ஏன் தெரியுமா? ஓஷோ சொல்வார், சொல் எனது, பொருள் உனது, உன் பொருளுக்குள் என் சொல் அடங்காது. அது வேறு. காலம் காலமாக நீங்க பொருளை ஒவ்வொரு சொல்லுக்கும் தேடிக்கொண்டே இருக்கலாம். அப்படி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சொற்களின் குவியல் தான் கவிதை. இந்த கவிதையில எப்படி எழுதுறாரு பாருங்க அவரு. அமைதியாகிவிட்டது மைதானம், ஆவலில் கூடைப்பந்து வலை. இந்த ஆவலில் கூடைப்பந்து வலைங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்கு. இந்த பார்வை இருக்கு இல்லையா? ஒரு பௌர்ணமி வரப்போகிறது. பௌர்ணமி கிட்ட, நிலா கிட்ட ஒரு குணம் உண்டு. எப்படி மேலே ஏறுமோ அப்படி கீழே இறங்கும். மேலே ஏறும், அப்படியே கீழே இறங்கும். பீச்சில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஏறுற மாதிரியே இறங்கும். அந்த கூடைப்பந்தினுடைய அந்த வலை சற்றே நேரத்திலே வரக்கூடிய அந்த பௌர்ணமிக்காக காத்திருக்கிறது என்று சொன்னது அபாரமான படிமம். அது வெறும் கூடைப்பந்தின் வலை அல்ல, அது வெறும் பௌர்ணமி அல்ல. இதை புரிந்து கொள்கின்றவர்கள் கவிதையோடு வாழ்கிறார்கள், கவிதையாக வாழ்கிறார்கள். நான் கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் தேவார திருப்பதிகங்களையும் திருப்பாசுரங்களையும் பைபிளையும் திருக்குரானையும் வாசித்தபடி இருப்பவள். ஏன் தெரியுமா? கோடிக்கணக்கான மக்கள் வாசிக்கின்ற ஒரு நூலுக்குள் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்களை நான் தேடுகிறேன். எதற்காக இவர்கள் வாசிக்கிறார்கள்? தொடர்ந்து வாசிக்கிறார்கள்னா ஏதாவது ஒன்று நடக்கணும்ல, உள்ள ஒன்று இருக்கணும்ல. அது என்னது? அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, சொன்னா நமக்கும் புரிய மாட்டேங்குது. நாம படிச்சு புரிஞ்சுக்கலாமே என்று தேடுகின்ற பொழுதுதான் கம்பனில் ஒரு வரி வரும். கோதாவரி கடந்துச்சான். அப்படி எப்படிடா கடந்துச்சுன்னா, சான்றோர் கவியென கிடந்தது கோதாவரி. ஒரு ஆறு எப்படிடா கிடக்குதுன்னா, கவி இல்ல, சான்றோர் கவி.
ஒரு ஆறு அப்படித்தானே இருக்க முடியும். சான்றோர் கவியாகத்தானே ஆறு இருக்க முடியும். எனக்கு இவருடைய ஒவ்வொரு கவிதையும் ஒரு கவிதை அவங்க தேர்ந்தெடுத்த கவிதை ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது அவர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னால் எனக்கு ஃபோனில் சொல்கிறார். நான் சில கவிதைகளை சொல்கிறேன். அவர் அந்த கவிதையை சொல்லிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன காரணம் இருக்குல்ல, அதில் சாங்ஷன் அண்ணா, ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். கொக்கோடு பறந்த மீன் தான் நீந்திய குளத்தின் முழு பரப்பையும் பார்த்தது. சான்ஸே இல்லைல்ல. கொக்கு வாயில மாட்டலனா அந்த காட்சியே கிடையாது. முடிஞ்சா மாட்டி பார்த்துக்கோங்க, மாட்டிக்கொள்ளுங்க. நீங்கள் வாழும் பரப்பை பார்க்க வேண்டும் என்றால் சில அப்படி போயிட்டு தான் வரணும், வராமல் கூட போகலாம். பார்க்க வேண்டும் என்றால் பயணத்திற்கு தயாராக. எனக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த பூலாம் சொன்னாங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கவிதை சின்ன வயசில் நான் படித்தது. பூவை விற்று அதை விட சிறப்பானதாக எதை வாங்கிவிட முடியும்? இதை நான் மறக்கவே முடியாது இந்த கவிதையை. எனக்கு நீங்கள் அதாவது கவிதை உங்களது, புரிதல் என்னுடையது தானே, எனக்கு அந்த சுதந்திரம் உண்டு தானே. பூக்காரன் குப்பையில் கொட்டுவது கூட பூக்களைத்தான் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தார்ல, நினச்சி பாருங்களேன். ஒரு மங்களத்திற்கு ஒரு பூவை போடுறோம், ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, பாயை உதிரி பூவை எதால் தொடுவோம்? தொடப்பத்தால் தொடுவோம். அதனால்தான் நான் பூவை அவ்வளவு சீக்கிரமாக பயன்பாட்டிற்குள் வருகின்ற பொழுது மனசு அப்படி நிற்கும். பெர்னாட் ஷா எழுதுறாங்கய்யா ஒரு முறை, முடிந்தால் உங்களால் இதை புரிந்து கொள்ள பாருங்கள். நான் என் மேஜையில் இருக்கும் பூச்சாடிகளில் பூக்களை வைப்பதே இல்லை, ஏனென்றால் குழந்தைகளின் தலையை கொய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எங்கடாப்பா இருந்த நீ? என்ன, எப்படிங்க இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? ஓஷோ சொல்கிறான், பூக்களை தரிசிக்க வேண்டுமா, புறப்பட்டு போ, கொண்டு வந்து வச்சுக்காத, போ, பார்க்க போ. இது உயர்ந்தது. மலர்கின்ற அந்த பூவை எப்படியே பார்க்க போ. அடுத்து ஓஷோ சொல்வான் பூவை பற்றி, பூ மலர்கிறது அன்பை போல, முழுமையாக மலர்கிறது அன்பை போல. அது வாடும் மனங்களை போல. அதில் நிரந்தரத்தை தேடாதீர்கள். நிரந்தரமாக உப்பு பூத்துக்கிட்டே இருக்கணும்னா காகித பூக்களைத்தான் நாட வேண்டி வரும். அன்பாக இருக்கின்ற தருணங்கள், அந்த தருணங்கள் தான் சத்தியமானவை. என்கிட்ட இவ்வளோ அன்பா இருந்த, முந்தா நேத்து இருந்தேன், உண்மைதான். இப்போ இல்லை உண்மைதான். என் பொண்டாட்டி எப்பவுமே எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? கல்டுவல் சார், கோவம் வரும் தான், சிரிச்சுக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. எப்பொழுதும் மலர்ந்தே இருக்க முடியுமா? முடியாது. பூக்கடைக்காரன் குப்பை தொட்டியில் கூட அந்த பூக்களைத்தான் போடுவான். நீங்கள் மறுக்கவே முடியாது. இந்த வினாடிகளை நான் எப்படி சுமக்கிறேன் என்பதனை ஒவ்வொரு கவிதையையும் என் உள்ளே நான் எப்படி பயணப்படுகிறேன் என்பதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நீங்க நினைக்கிறீங்களா சற்று நேரத்தில் பௌர்ணமி, ஆவலில் கூடைப்பந்து வலை, இதெல்லாம் அந்த கவிதைன்னு? இதில் உண்மையான கவிதை எது தெரியுமா? அமைதியாகிவிட்டது மைதானம் என்பதுதான். அமைதியாயிடுச்சுங்க. காத்திருப்பெல்லாம் அப்புறமா தான். அமைதியாகிவிட்டது மைதானம். இனி பந்து இல்லை, இனி விளையாட்டுக்காரர்கள் இல்லை, யாரும் இல்லை. அமைதியாகிவிட்டது மைதானம். காத்திருக்க தொடங்கியது கூடைப்பந்து வலை. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பௌர்ணமி வரும். இவருடைய புத்தகத்தில் தான், இவர் தேடிய கவிதையின் புத்தகத்தில் தான் பௌர்ணமி நிலவை பற்றிய ஒரு கவிதை வந்தது. உலகமெல்லாம் புகழ்பெற்ற கவிதை அது. ஞாபகம் இருக்கா லிங்கு சார்? அவரு கனிமொழி அம்மா தான் அதை பேசுறாங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடித்த கவிதைன்னு அவங்க பேசுறாங்க, நான் மேடைகளில் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதைன்னு நான் பேசுறேன்.
அவங்க பேசும்போதே அவங்க கண்கள் பணித்தன. நான் பார்த்துட்டே இருக்கிறேன் அவங்கள. அவங்க என்னை பார்த்தாங்க, என் கண்ணிலையும் கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. நான் காத்திரமானது, அவ்வளவு காத்திரமானது. யாரால் புரிந்து கொள்ள முடியும் அதை? பெண் மனம், ஆண் மனம் என்று சொல்லுகிறோமே, அந்த மனங்களில் ஆழமாக இறங்கி அதை முத்து குளிக்காமல் இதை புரிந்து கொள்ளவே முடியாது. கடைசி இலையும் உதிர்த்த பிறகு, கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். என்ன ஒரு வெறுமை, என்ன ஒரு காத்திருப்பு. அதற்கு பிறகு அது எடுக்கிற பெரிய டிசிஷன். எப்படி புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் இதை? நிலவை பற்றி இவர் எழுதிய அந்த வார்த்தையில் அமைதியாகிவிட்டது மைதானம் என்பதுதான் கவிதை என்று நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையிலே நாம் எல்லோரும் ஆரவாரமாக பயணிக்கின்ற அந்த நேரத்தில் மட்டும் கவிஞன் அமைதியாக எதையோ கவனிக்கிறார். இது ரொம்ப ஒரு சட்டையரான ஒரு கவிதை சொல்றார். இது ஒரு பொது உடைமை ஒரு கவிதைக்கான விதை ஹைக்கூவில் விதைக்கப்பட்டிருக்கிறது. நெல் கவ்வி கூண்டேகிய கிளிக்கு தெரியாது, விதைத்தவனுக்குத்தான் சீட்டெடுத்தோம் என்பது. அவன் விதைச்ச நெல்லை அவன் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு குண்டுக்குள்ள போயிடுச்சு. நீங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கவிதை போதும். நான் சொல்லட்டுமா? ஜெயகாந்தன் அவர் உயிருடன் இருந்த காலத்திற்கு முன்னால் 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதுவதை நிறுத்திவிட்டார். 20-30 ஆண்டுகள் கொண்டாடியது இந்த உலகம் அவரை எழுதி முடித்ததற்காக. அப்படிதான் கவிதைகள்லாம் ஒன்று போதும். சல 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 சலன்னு நிறைய இல்லை, ஒன்று போதும். அவர் சொன்னார்ல, இஸ்திரி போடுகின்ற தொழிலாளியின் வயிற்றில் எத்தனை சுருக்கங்க, ஒன்று போதும். ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை. லிங்கு ஆசை தவிர என்றான் புத்தன், அதை நான் ஆசை ஆசையாய் வாங்கினேன் என்றார். கவிதைகளை உலகத்திற்கு தரக்கூடியவர்கள் காலம் கடந்தும் நிற்கிறார்கள். ஒரு பாட்டை, ஒரு கவிதையை, ஒரு ஓவியத்தை, ஒரு சிற்பத்தை தந்துவிட்டு போகின்றவர்கள். எனக்கு தெரிந்து இந்த உலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய ஆக பெரிய ப்ரொடக்ஷன் மனிதர்கள் தான். மனிதர்களை தான் அவன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போறான். சிலர் தான் அந்த எனர்ஜியை வச்சு மனிதர்களை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாம சில கலை பொருட்களை, கவிதைகளை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. நான் லிங்குவை அப்படித்தான் பார்க்கிறேன். அவர் சொன்ன அந்த கவிதைகளில் என் மனம் லயித்த காரணத்தினால் நான் 2 அவருடைய கவிதைகளை மட்டும் சொல்லிவிட்டு இடம் சாரலான் என்று நினைக்கிறேன். சார், நாங்கள் எல்லாருமே இதுக்கு போயிருந்தோம்ல சார், ஹூஸ்டன் போயிருந்தோம்ல, ஐயா கூப்பிட்டுருந்தாங்க. ஹூஸ்டனில் நாசா கூப்பிட்டு போனீங்கல்ல சார் எங்களை எல்லாரையும். போனால் முதல்ல நிலாவில் கால் வச்சவன் யாருன்னு கேட்டால் ஆம்ஸ்ட்ராங் தானே. யார் முதல்ல கால் வச்சது? ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா? வரலாறு என்ன, அவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? குழந்தைகளுடைய பாடப்புத்தகத்தில் என்ன இருக்குது? ஆம்ஸ்ட்ராங் தான் இருக்குது. நீல் ஆம்ஸ்ட்ராங் இருக்கா? அங்கே நாசாவில் போய் பாருங்கள். ஆக்சுவலாக அந்த நாசாவில் அவங்க சொல்கிற அந்த களம் போய் இறங்கும் பொழுது ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வச்சவன் அவன் கிடையாதான். அவனுக்கு அந்த வாய்ப்பே அளிக்கலை. வச்சவன் அவன் தான், ஆனால் வாய்ப்பே அவனுக்கு கொடுக்கல. யாருக்கு வாய்ப்பு வந்ததுன்னா, இதுதான் முக்கியமானது, யாருக்கு வாய்ப்பு வந்ததுன்னா எட்வின் சி ஆல்ட்ரின், அவனுக்கு தான் அந்த வாய்ப்பு வந்தது. அவன் யாருன்னா ஒரிஜினல் ஸ்பேஸ்மேன். அவன் 13 வருஷம் ஸ்பேஸ்மேன்ஷிப்பில் இருந்தவன். அவன் திறக்குது, கீழே பார்க்குறான், மேலே இருந்த ஆணை வந்துதான், நவ் த கேப்டன் ஷால் பாஸ். அவன் கீழே பார்த்தானா, ஒரு வினாடி நின்னானா. என்ன பயம்னா, ஒரிஜினல் இது வரைக்கும் ஆர்டிஃபிஷியல், உள்ளே இறங்கலாமா, என்ன கேஸ் இருக்கும், எப்படி இருக்கும் தெரியாது, பயத்தில் நின்னானாங்க. 5 seconds, உடனே ஆணை வந்துச்சான், now the next person shall pass.
பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார் நீல் ஆம்ஸ்ட்ராங். டக்குன்னு கால் வச்சுட்டார். வரலாற்றில் அவர் இடம் பெற்று விட்டார். ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்சதுக்கு காரணத்தை பின்னால் வந்தவர்கள் சொல்கிறார்கள். அவன் ஸ்பேஸ்மேன் கிடையாதான், அவன் சீமேனா. அவன் ஆழ்கடலில் குதித்து 12 ஆண்டுகள் பயிற்சி பெற்ற ஒரு போர் வீரன். மிலிட்டரியில் இருந்திருக்கான். அவன் அந்த கப்பல் படையில் இருந்த காரணத்தினால் அவன் உள்ள நுழைஞ்சி அதை கீழே வந்து அவன் தொடர்றதுங்கிறது தெரியாத தண்ணீரில் கால் வைக்கக்கூடிய அந்த துணிச்சல் அவனுக்கு இருந்ததனால் அவன் அங்கே போயிட்டான்னு நான் அந்த கதையை படித்தேன் ஆம்ஸ்ட்ராங் பற்றி. எனக்கு தெரிஞ்சு ஆம்ஸ்ட்ராங் தான் நிலவில் கால் பதித்தான் என்பது குழந்தைகள் நம் ஜெனரேஷன் போல புத்தகத்தை வைத்து படிக்கவே இல்லை. இந்த ஜெனரேஷன் சந்திரனை தொட்டது யார், அந்த பாட்டு படித்து தான் நிறைய பேருக்கு ஆம்ஸ்ட்ராங்னே தெரியும். அவங்க படிச்செல்லாம் வரல, உங்களால் தான் வந்தாங்க. சார் ஒரு வார்த்தை கேட்குறார், ரொம்ப ஆழமான வார்த்தை, எழுச்சியான. நான்லாம் வந்து தன்னெழுச்சி ஸ்பீக்கா, ஐம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கா. என்ன சொல்கிறார் பாரு, நிலவை காட்டி சோறு ஊட்டி இருப்பாள் அம்மா ஆம்ஸ்ட்ராங் இருக்கு இல்லை. அவன் அப்படியே அவன் நிலவுக்கு போனான், நிலவுக்கே போயிட்டானே. எவ்வளோ பெரிய கவிதை இது. கொஞ்சம் குழம்பித்தான் போயிருக்கும் பறவை முதல் விமானம் பார்த்து. டே அப்பா, எங்கடா இருந்த நீ? கொஞ்சம் குழம்பித்தான் போயிருக்கும்ல பறவை. யாரா இதுன்னு நான் சமீபத்தில்ங்க இந்த பறவைகள் இருக்குல்ல, எனக்கு லிங்கு சாரையும் ஜெயபாஸ்கர் அண்ணாவையும் பிருந்தா பார்த்த சாரதியையும் நாடி நாடி நான் படிப்பதற்கு காரணம் அவர்கள் இயற்கையை நேசிக்கின்றார்கள், உயிர்களை நேசிக்கின்றார்கள். இயற்கையை நேசித்து காற்றை மட்டும் அவர்கள் சுவாசிப்பதில்லை, அந்த காற்றை சுவாசிக்கும் எல்லா உயிர்களையும் நேசிக்கிறார்கள். ஒன்றும் இல்லை, நான் எங்கள் அப்பாவுடைய கண்ணை பற்றி சொன்னேன்ல, முடிஞ்சா அவர் தியானம் பண்ணுறவர் கண்ணை காட்ட மாட்டார். எங்கள் அப்பாவும் கண்ணை காட்ட மாட்டார் சாதாரணமாக. அந்த கண்களை நீங்கள் ரொம்ப நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா, புலி இருக்குல்ல, சிங்கம், புலி, யானை, முதலை, கொக்கு, அந்த கண்களில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு தான் பார்த்தா அந்த ஒரு நினைவு வரும். அந்த மிருகங்கள்லாம் எந்த முன்முடிவுகளும் இல்லாமல் பார்க்கும்ல, அந்த முன்முடிவுகள் இல்லாமல் பார்க்கக்கூடிய கண்கள் லிங்குக்கு. எந்த முன்முடிவுகளும் இல்லாமல் அவர் பார்ப்பார். அந்த கண்களில் முன்முடிவுகளே இருக்காது. கற்றல் நிகழும், அந்த வினாடியில் கற்றல் நிகழ்ந்தால் அவர் ஏதோ ஒன்று செய்வார். நான் அவரை வைத்து நான் பேட்டி எடுத்தேன். அப்பொழுதுதான் அவர்களுடைய கண்களை பார்த்தேன். எங்கேயோ பார்த்திருக்கேன் இந்த நம்ம அப்பா கண்ணு. இந்த நெருக்கம் இருக்கு இல்லையா, நான் உணர்ந்த கவிதை உலகத்திற்குள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள தெரிந்த மற்றொரு உயிரை நான் பார்க்கிறேன். என் இளம் பிரயாத்திலிருந்து நான் கண்ட அந்த கவி கண்களை நான் இங்கே பார்க்கிறேன். எங்க ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மானும் அப்படிதான். அவருடைய விரல்கள் பேசும், அவருடைய உதடுகள் பேசும். ஒரு புல்லாங்குழல் போல கைகளை அப்படியே நகர்த்தி நகர்த்தி பேசுவார். இயற்கையை நேசிக்கக்கூடியவர்கள். ஜெயபாஸ்கர் அண்ணாவும் அப்படித்தான். அவருடைய கவிதைகள், பிருந்தாவும் அப்படித்தான். கவிஞர்கள் இவங்கெல்லாம் கமர்ஷியல் கவிஞர்கள் இல்லை, மக்கள் வரைக்கும் போய் சேர வேண்டிய கவிஞர்கள். அந்த கடமை எங்களுடையதாகவே இருந்துவிட்டு போகட்டும். நாங்கள் அதை எடுத்து செல்கிறோம். உங்கள் கவிதைகளை எடுத்து செல்கிறோம். நீங்கள் உங்களை சுமந்து செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடையது. ஆனால் இந்த உலகத்திற்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள் இல்லையா. புத்தரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, தியானம் பண்ற ஆளு. கவிதை எப்படி எழுதுறாரு பாருங்க. அசோகர் இத்தனை மரங்களை நட்டார், அதில் ஒன்று கூடவா போதி மரமாக இல்லை? எல்லாம் அரச மரம் தான் சார். புத்தன் உட்கார்ந்தா தான் அது போதி மரம். எல்லாம் புத்தகங்கள் தான். எல்லாரும் வாசிப்பாளர்களா? எல்லாருக்கும் புரிஞ்சிருதா? புக்கு புரிஞ்சிருதா எல்லாருக்கும்? புரிந்தவர்கள் தான் புத்தர்கள், புரிந்தவர்கள் தான் புத்தகங்களையே போதி மரமாக்குகிறார்கள். அது அந்த தியானத்திற்குள் செல்லக்கூடிய அந்த கவிதைகளை கொண்டிருக்கிறார் லிங்குசாமி. இந்த புத்தகத்தை வாங்குவது என்பது ரொம்ப முக்கியம். நான் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தேன். யானை கவுனம் என்று ஒரு அரிசி வகை அங்கே போட்டிருந்தாங்க.
பெருசு பெருசாக வளருமா. அந்த ஆள் சொல்கிறார், அந்த ஓனர், அந்த அந்த நிலத்திற்கான ஓனர் சொல்கிறார், அவர் கல்வியல் ஆளர், அவர் சேதுக்குமணன் அவருக்கு பேர். அவர் சொல்கிறார், அம்மா பல நேரங்களில் நாங்கள் வந்து அறுவடை பண்ண போகும்போது யானை கவுனத்தை மட்டும் அறுவடை பண்ண மாட்டோம்மா. ஏன் யான்னு கேட்டேன். யானை கவுனத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அடிப்பகுதி இருக்குல்ல, அங்கே தான் தேன் சிட்டு கூடு கட்டுமா. சரியா? நான் இங்கே பேர்னாம்பேட்க்கு ஒரு வாட்டி போயிருந்த போது, பேர்னாம்பேட்டில் ஒரு வயதான அம்மா மடி நிறைய மஷ்ரூமில் என்ன சொல்லுவாங்க அதுக்கு, காளான் வச்சுக்கிட்டு இப்படி மடியில் இப்படி வச்சுக்கிட்டு போத்து, அவன் இப்படி வச்சுக்கிட்டுச்சு, இது போட்டுட்டு இப்படி வச்சுக்கிடுச்சு, காதை திருகிட்டே வருது தன்னுடைய பேரனை. ஏமா திட்டுறீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் பிடுங்கி போட பார்த்தான், எல்லாம் நாமளே தின்னுட்டோம்னா ஆடு மாடு என்ன திங்கும். இந்த மொழி இருக்குல்ல, இந்த பழமையான பாட்டி மொழி இருக்குல்ல, அது கவிதை மொழி, கவிஞன் மொழி. எப்படி சொல்றாரு பாருங்க இந்த கவிதையால். மனதை தொட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் லிங்கு சார். வயல் முழுக்க வண்ணத்து பூச்சிகள், என்ன செய்வது, களை பறிக்க வேண்டுமே. களை பறிக்கணும், பட்டாம்பூச்சியா பறக்குது, என்ன பண்றதுன்னு களை பறிக்காம நின்றுட்டு இருக்கான் மனுஷன். களை பறிக்க தெரிந்திருந்தால் இன்றைக்கு வேறு சில உயரங்களை இன்னும் எட்டலாம். பட்டாம்பூச்சிகளுக்காக விட்டு விடுகிறீர்கள் போலும். நீ தினமும், இதை அவர் சொன்னார், நீ தினமும் பால்கனியில் அங்கும் இங்கும் நடந்தபடியே படிப்பாயே, அது வரலாறு. அது எப்படி லவ் பண்ணுறது? லவ் பண்ண கவிதை வந்துருமா சார்? கண்டிப்பான்னு யாரோ ஒருத்தர் குரல் கொடுத்தார். அவர் சொன்னார்ல, பேன் பார்த்துட்டு முடிவி பின்ற அம்மாக்கு பொண்ணு சொன்ன பதில், நீ வேணாலும் திட்டு ஒருத்த. கவிதைகளை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செலுத்துவோம், நாமும் அந்த கவிதைகளை வாசிப்போம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் Z, ஜெனரேஷன் ஆல்பா, ஜெனரேஷன் பீட்டா வந்துருச்சு. இந்த குழந்தைகளுக்கு எது சொன்னாலும் புரியல. சூடா இருக்கு, பாத்திரத்தை புடினா இப்படி நீட்டுது, இங்க புடின இப்படிதான் நீட்டுது, இங்க புடி இப்படிதான் நீட்டுது. கெட்ட கெட்ட வார்த்தையா சொல்ல ஆரம்பிச்சுது அந்த அம்மா அந்த குழந்தைய. அப்புறமா தான் அந்த காதை பிடிக்குது. நான் ஒரு டீச்சராக சொல்லவா என்ன பிரச்சனைன்னு, ஓவராக ரீல்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, யார் சொன்னாலும் புரியாது, மந்தமாயிரும். ஒரு கவிதை போதும் மனதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, மனதை தியான நிலைக்கு கொண்டு செலுத்துவதற்கு. பிள்ளைகளுக்கு கவிதைகள் வாசிக்க கற்றுக் கொடுப்போம். மரபு கவிதைகள் வாசிப்பது குறைந்து போயிருக்கக்கூடிய நிலைமையில் நீண்ட நீண்ட கவிதைகளை வாசிப்பதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலை வந்து வாய்க்கின்ற பொழுது மொழியாசிரியை நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஹைக்கூவை உலகம் முழுக்க கொண்டு செலுத்துங்கள். நிச்சயமாக நம் மரபும் நம்முடைய வாழ்வியலும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். அந்த முயற்சியை மேற்கொண்ட பெயரிடப்படாத ஆறுகள் என்ற தலைப்பிட்ட லிங்குசாமி இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும், பல கவிதைகள் தர வேண்டும் என்று என் தமிழால் வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.